ஒளி உடம்பு குண்டலினி ரெண்டு ஒன்றுன்னா வேறு ஒளி உடம்பு குண்டலினி. ஒளி உடம்பு தான் குண்டலினி, குண்டலினி தான் ஒளி உடம்பு, ரெண்டும் வேறு வேறு கிடையாது. வெளிச்சத்துக்கு அடர்த்தி எல்லாம் பார்க்கலாம். இந்த சினிமா விளையாடுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க அந்த இது அளப்பாங்க, லைட்டோட இதை வச்சு அளப்பாங்க. எவ்வளோ ஒரு ஒயிட் கலரில் நம்ம போட்டோம்னு சொன்னால் க்ளோ ஆகும். அது பின்னாடி க்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் லைட்லாம் போட்டு அதெல்லாம் அரெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. நமக்குள்ள ஒரு வெளிச்ச உடம்பு பாம்பு மாதிரியே இருக்குது. பாம்பு மாதிரியே இருக்குது அந்த உடம்பு. பாம்பு மாதிரியே இருக்கிறதுனால தான் அது பேர் குண்டலினி. அதுதான் இங்கே பாம்பெல்லாம் வச்சுக்கிறேன். அதனால தான் இங்கே பாம்பு வச்சுக்கிறேன். இங்கே பாம்பெல்லாம் அதான் சொல்ல வருது. இது வளர்ந்த பாம்பு வளராத பாம்புலாம் இருக்குது இங்கே. ஆமாம், வளர்ந்த பாம்பு வளராத பாம்பு ரெண்டு பாம்பு வச்சுக்கிட்டலாம் அதுதான். ஸோ வெளிச்சம் சிம்பாலிசமாக தான் கோயில்களெல்லாம் பாம்பை வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பாம்பு வளரணும். ஸோ குண்டலினி எழும்பிச்சுன்றதும் வெளிச்ச உடம்பு வளர்ந்துருதுன்றதும் ஒன்று தான். ஸோ வெளிச்ச உடம்பு வேறு, குண்டலினி வேறெல்லாம் கிடையாது, ஒன்றே தான். மூணு அப்படியே சுற்றிக்கின்னு வாழை வந்து வாயில் கட்சின்னு பட்டுனுக்குது. அதெல்லாம் பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க சித்தர்கள்லாம். நீங்கள் அதெல்லாம் அப்படியே கவிதையெல்லாம் நீங்கள் அப்படியே அர்த்தம் பண்ணக்கூடாது. கவிதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அர்த்தம் பண்ணக்கூடாது. 2 சோறு போடு அப்படின்னா 2 பருக்கு எடுத்து தட்டில் போட்டு குத்தினா டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் சொல்லுது 2 சோறு போடனா கம்மியாக போடுன்னு அர்த்தம். ஒரு வாட்டி இல்லை 9 வாட்டி சொன்னேன்னா, ஒரு வாட்டி 2 வாட்டி யாரும் ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. பல முறை சொன்னேன்னு அர்த்தம். அது மாதிரி அது சுற்றி அங்கேயே இருக்குதுன்னு சொன்னால் வெளிச்சம் வாழ்றாமல் அங்கேயே இருக்குது. தன்னாலேயே தண்ணீருட்டுக்குள்ளவே தனக்குள்ளவே அது ஒளிஞ்சிருக்குது. எழுந்துக்கணும், வெளிச்சம் வெளியே வளரணும். ஸோ அதுக்காக குண்டலினி, லோகமாதா, உலக கன்னி, வெளிச்ச உடம்பு, ஒளி உடம்பு, வாழைப்பெண், பல பேர். ஸோ வெளிச்ச உடம்பும் குண்டலினியும் ஒன்று தான், வேறு வேறு இல்லை.